இந்த காலையிலே நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உறுதியுடன் பின்பற்ற வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. When you follow something, you have to be having confidence in it. நீங்கள் எதையாவது பின்பற்றினா அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். உறுதி இல்லாமல் இருப்போம் என்றால் நமக்கும் ஒரு குழப்பமான நிலைமை இருக்கும். செய்கிறவங்களுக்கும் அது சேருமா அப்படின்றது உகுந்ததாய் இருக்காது. அப்போது உறுதியாக பின்பற்றினால் ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் மாத்திரம்தான் இருந்தார் என்று பைபிளில் பார்க்குறோம். எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 17 வரைக்கும் பார்க்கலாம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இங்கே ஒரு மாமியாரும் மருமகளையும் குறித்தான ஒரு அருமையான பின்பற்றுதலை குறித்து பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாமியார் இந்த மருமகளை தவிர வேற எந்த மாமியாரும் எந்த மருமகளும் வேதத்தில் பின்பற்றுறதுனாய் இல்லை. ஏன்னா நான் பைபிளை அப்பப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது தேடி பார்ப்பேன். வேறு ஏதாவது மாமியாருக்கு வேறு ஏதாவது மருமக பின்பற்றிருக்காங்கன்னா அப்படி யாரும் இல்லை. நகோமியும் ரூத்தை தவிர வேறு யாரும் அப்படி பின்பற்றவே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதத்தில் ஒரு குடும்பத்தோடைய எல்லாருடைய பேர் எழுதியிருக்குன்னா அது இந்த பகுதியாய் இருக்கு. 6 பேர் மருமகள்களும் மகன்களும் அப்பாவும் அம்மாவும் குறித்து எல்லாருடைய பேரும் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நடக்கிற காரியம் என்னவென்றால், இவங்க நகோமியும் அவருடைய கணவன் இழந்த பிறகு 2 மகனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார். மோவாப் தேசத்தில் திருமணம் செய்து வைத்த இடத்துல மருமகங்க ரொம்ப ராசியானவங்க. நம்ம ஊரில் அப்படி தானே சொல்லுவோம், ரொம்ப ராசியானவங்க. 2 மகன்களும் என்ன ஆயிட்டாங்க, இறந்து போய் விட்டார்கள். இப்போ எதனா ஒன்று வீட்டில் மருமக வந்தவொடனே நடந்தால் யார் மேலே பழி போடுவான்? வந்துக்குதில் ஒரு இளிச்சவாயின்னு அது மண்டையில் தான் பழியப்படுவோம். ஆனால் நகோமிட்ட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவ எந்த பழியும் சுமத்தவே இல்லை. எல்லா காரியத்திலும் மருமகள்களை விட்டு கொடுக்காமல் இருந்தால் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவங்க திரும்பி போனோம் என்று தீர்மானித்த பொழுது எல்லாத்தையும் இழந்து விட்டா. கணவனை இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா, இருக்கிற 2 மருமகள்களையும் இழந்து விடக்கூடாது என்று எண்ணி அவள் திரும்பவும் தன்னுடைய தேசத்திற்கு போவதற்கு திட்டமிட்ட பொழுது 2 மருமகளையும் கூப்பிட்டு, எப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் தேவனிடத்துல போயிடுங்க, என்னை பின்பற்றி வராதீர்கள் என்று சொன்ன பொழுது ஒருத்தி போயிட்டா. அவள் ரொம்ப நல்லவ, உடனே போயிட்டா. ஆனால் ரூத்து அப்படி அல்ல. ஒரு மிகப்பெரிய காரியத்தை நகோமியுடைய வாழ்க்கையில் அவள் கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், நகோமி ஆராதித்த தேவன் உண்மையுள்ள தேவன் என்பதை முதலாவதாக அவள் கண்டு கொண்டாள். நகோமியை நிச்சயமா ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதில் ரூத் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தா. அதனால என்ன பண்ணானா, அவ 5 விதமான உடன்படிக்கை ரூத்துடன் செய்கிறதை பார்க்கிறோம். நகோமியுடன் ரூத்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல காரியம் என்ன சொல்றானா, நீ எங்க போனாலும் உன் கூட வருவேன். எங்க போனாலும் நீர் எங்கே போகிறீரோ அங்க உம்முடன் வருகிறவளாய் இருக்கிற. 2வது அவர் சொல்றது என்னன்னா, நீ எங்க தங்கினாலும் அங்கேயே தங்குவேன். வேற எங்கேயும் தள்ளிலாம் போய் தங்க மாட்டேன், அல்லது வேற வீட்டில் போய் தங்க மாட்டேன், அல்லது எனக்கு பிடிச்ச இடத்துல போய் தங்க மாட்டேன். நீ எங்கே தங்குறியோ அங்கேயே நான் தங்குகிறவனாய் இருக்கிறேன். 3வது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கிறார்கள். 4வது அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய தேவன். வேற எதுவுமே இல்லை. கடைசி அவர் சொல்லுகிற ஒரு மரணம் வரைக்கும் நீ எங்கே சாகுறியோ அங்கே தான் நானும்
சாவேன். உன்னை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்கதான் என்னையும் அடக்கம் பண்ணுவார்கள். அது வரைக்கும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உன்னை விட்டு பிரிவதே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்க. அதுக்கப்புறம் நகோமி அதை குறித்து பேசவே இல்லை. ஏனென்றால் அவள் தெளிவாய் புரிந்து கொண்டா ரூத் நம்ம விட்டு போக மாட்டா என்று உறுதியான பிறகு விட்டு பிரிவதை குறித்து நகோமி பேசவே இல்லை. நடந்தது நமக்கு தெரியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு ரூத்துடைய சந்ததியில வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்ற தொடங்கும் பொழுது நம்ம நிறைய உடன்படிக்கைகள் செய்வோம், நிறைய வாக்குறுதிகள் கொடுப்போம், இதெல்லாம் செய்வேன் ஆண்டவருக்காக என்று தீர்மானிப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் ரூத்தை போல யார் பின்பற்றுகிறார்களோ அவங்கள தான் ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ரூத்து நகோமியும் கிளம்பி வரும்பொழுது உண்மையிலே நகோமிக்காவது தெரியும் எங்க போக போறான்ட்டு. ஆனா ரூத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. ரூத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டு கூட சில நேரத்தில் தெரியாது. ஆண்டவர் எதற்காய் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பது கூட தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம எப்படியாய் மாறப்போகிறது என்று தெரியாது. ஆண்டவர் எவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று தெரியாது. எப்படிப்பட்ட காரியங்களில நம்மளை உயர்த்தி வைக்க போகிறார் என்று தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை ரூத்தோடு இருந்தது. என்ன தெரியுமா? நான் நகோமியோட போகிறேன் என்று தீர்மானித்தார். இன்று நானும் ஒன்று தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் நம்மை அழகாய் வழி நடத்துகிறதா இருக்கிறது. நமக்கு சில நேரத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. வசனம் எப்படி நடத்தும், ஆவியானவர் எப்படி நடத்துவார். இந்த ரூத் சந்தேகப்படவே இல்லை. பார்த்துங்க, ஒரு இடத்துலையாவது ரூத் நகோமியை பார்த்து இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட போகிறோம் கேட்கவே இல்லை. இந்த வழியாக போனால் நம்ம போகிற வழி வந்துருமா கேட்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? வாயை மூடிக்கிட்டு நகோமி எந்த வழியில போனாலும் அதே வழியில ரூத்து போய்கொண்டே இருந்தார். அருமையான தேவச்சனமே, நீயும் நானும் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று தீர்மானித்து விட்டால் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நடந்து அதுல முறுமுறுப்பு இல்லாம, அதுல மன கஷ்டம் இல்லாம, கேள்விகள் இல்லாத வேத வசனம் சொல்லுகிறபடியே நீ நானும் வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பின்பற்றுகிறவர்களை தேடுவதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலையாய் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சவுண்ட் அதிகமா இருக்கு, கம்மி பண்ணிடு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோம். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவரா? உனக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா? எங்கே ஒரு இடத்துல சொன்னேன், நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு எல்லாமே இருக்கு. சரீரம் இருக்கு, கிட்னி இருக்கு, ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, கண்ணுக்குது, வாய் இருக்கு, பிரெயின் இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இன்ன வரைக்கும் இருக்குது. இயேசு எப்படி இருக்கிறாரு? மாம்சத்தில் தான், சரீரத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே இருக்குது. ஆனா நீ நானும் என்றைக்கு ரூத்தை போல, ரூத்துக்கு ஃபுல் டவுட் இருந்துக்கணுங்க. நாளா ரூத் இடத்துல இருந்து தான் வச்சிங்க, நகோமி கூட நடக்க ஆரம்பித்த போது சேர்த்து கேட்டிருப்பேன், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா? அவங்க எங்கே போகிறாங்க? நகோமி திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, அம்மாவுடைய தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்மளை ஏற்றுக்குவாங்களா? இல்லை நம்மளை தள்ளிடுவாங்களா? இல்லை நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, நீ கசப்பாய் மாறிவிட்டாய், ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று பல காரியங்கள் இங்கே 13:1 ரூத் 1:13 வாசித்து பார்ப்பீங்கன்னா நகோமியே சொல்லுகிறா, ஆண்டவருடைய கரம் எனக்கு விரோதமாய் வந்து விட்டது என்று. அதையெல்லாம் வைத்து உன்னை தேசத்தை விட்டு ஒதுக்கி விட்டா என்ன நடக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் ரூத் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பெண்மணியாய் இருந்தாள். ரொம்ப அழகான ஒரு பெண்மணி, அருமையான பெண்மணி. குணத்தில் ஓகேங்களா, குணத்தில் அவள்
நகோமியை அப்படியே நம்பி அவள் சொல்வதை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தபடினாலதான் இரட்சகருடைய வம்சத்துல அவருடைய பேர் இடம் பெற்றிருக்கிறது. அருமையான தேவஜனமே, வேத வசனம் சொல்லுகிறத அப்படியே கேட்டு நடப்போம் என்றால் நீங்களும் நானும் உறுதியா அவரை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்ம அப்படி பின்பற்றுகிறோமா? இல்லை இன்னும் சில நேரத்தில் நிறைய கான்ட்ரடிக்டியான காரியங்களை செய்து கொண்டு நிறைய விஷயங்களில் எல்லாவற்றிலும் கோட்டை விட்டு கொண்டு நம்ம அப்படியே விட்டு விடுகிறோமா என்பதை பார்க்கணும். ஆசீர்வாதத்துக்கு நிறைய பிரச்சனை நடத்துறாங்க. when you ask a lot of questions contradictory, வேத வசனத்துக்கு முரம்பான காரியங்களை நீ செய்யும் பொழுது கேட்கும் பொழுது ஆசீர்வாதம் தாமதமாய்க்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு, உங்களுக்கு ஒரு வேலை ஒரு அலுவலகத்தில் ஹைக்கு போடணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. ஹைக்குன்னா சம்பள உயர்வு போடணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. அது எப்போ போடுவாங்க? பொதுவாக ஏப்ரல் மாதத்தில் போடுவாங்க, இல்லை ஜனவரி மாதத்தில் போடுவாங்க. அதுதான் வழக்கம். சிலர் டிசம்பர் மாதத்தில் போடுவாங்க. ஹைக்கு போடலான்னு இந்த வாரத்தில் உங்கள் ஹெச்ஆர் தீர்மானிச்சிட்டார். நீங்கள் அவர் திங்கக்கிழமை போட போகிறார். நீங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஹெச்ஆர் கிட்ட, நான் ஒரு வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு எப்போ சம்பளம் உயர்த்துவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? வெயிட் பண்ணுப்பா, இதே தான் சொல்லுங்கிறீங்க, எப்போ உயர்த்துவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். அந்த ஹைக்கு கேன்சல் ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? ஹைக்கு கேன்சல் ஆகிடும். இல்லை அப்படின்னா 5% 10% போட வேண்டிய இடத்துல எவ்வளோ போடுவான்? 3% 1% தான் போடுவான். ஏன்னா கேள்வியடா கேட்குற, உனக்கு ஹைக்கில் கை வைக்கிறேன் பாடுறான்வான். இது இயல்பாய் நடப்பது. நம்ம கூட வேத வசனத்தை நன்கு கேட்கிறோம், நன்கு வாசிக்கிறோம், வேத வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்றைக்கு அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தோமோ அதுல உறுதியாய், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் அப்படியே பின்பற்றும் பொழுது எல்லா காரியமும் it will fall on its path on its own way. அது தன் நேரத்தில் அழகா நம்ம வாழ்க்கையில அழகா கனி கொடுக்கிறதாய் மாறிவிடும். இன்றைக்கு கண்ணி கொடுக்க முடியாத நிறைய விஷயம் இருக்கிறது காரணம் தெரியுமாங்க? ஒரு விஷயத்தை செய்ய தொடங்குறோம், நடுவில் விட்டுறோம், அல்லது ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் பல கேள்விகள் கேட்கிறோம், அல்லது வேத வசனத்துக்கு முரண்பான காரியங்களை பல விஷயங்களை பிசாசு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? பல விஷயங்களை கொண்டு வருவான். நமக்கு அது தெரியாமலே செய்வோம். நிறைய விஷயங்களை தெரியாமலே செய்வோம். தெரிஞ்சு செய்யறதுலாம் இல்லை, தெரியாமலேயே பல விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருப்போம். அதை யாரா கரெக்ட் பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது, இதில் என்ன இவருக்கு குறை கண்டுபிடிக்கிட்டே இவர் வேலையாகுதுன்னு. யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, தம்பி அப்படி செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி பைபிள் சொல்லலை, இந்த காரியத்தை செய்யாதீங்க, இது இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் இவருக்கு என்ன தெரியும்? இதுக்கு வேற ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, பூமர் அங்கிள். தெரியுமா உங்களுக்கு? புதுசாக கேள்விப்பட்டேன், பூமர் அங்கிள். வேத வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், என்றைக்கு நீ பின்பற்றுவேன் என்று தீர்மானித்தாயோ அன்றைக்கு உறுதியாயிரு. அதில் எந்த வேவரும் பண்ணாத, வேத வசனத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணாத, வேத வசனத்தை வேவர் பண்ணாத, வேத வசனத்தை உனக்கேற்ற மாதிரி வளைக்காத, வேத வசனத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதியான விட்டு விடாத. முழுமையாய் பின்பற்றும் பொழுதுதான் ஆண்டவர் அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். கடைசியில் நமக்கு நடந்ததெல்லாம் தெரியும். ரூத்து வேதத்தில் அவ பேர்லயே ஒரு புக்கு போட்டாங்க. அவ பேர்லயே. ஏன்? நகோமி தானே பின்பற்றி வந்தா, நகோமியின் புத்தகம் தானே போட்டிருக்கணும். இது போடும்போது என்ன போட்டிருக்கணும்? நகோமியின் சரித்திரம் தானே தொடங்குது. இந்த புத்தகத்துக்கு ரூத்துன்னு பேர் வைக்காம என்ன பேர் வச்சிருக்கணும்? நகோமி மனம் திரும்பி வந்தால், அதனால அவ பேரை தானே வைத்திருக்கணும். ஆனா ரூத்து ஏன் அவ பேர் எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அழகாய் பின்பற்றினாள். இன்றைக்கு நம்ம ரூத்தை போல பின்பற்றுவோம் என்றால் இந்த 5 குணாதிசயங்களை யோசித்துக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் நம்ம அழைத்த பொழுது இந்த 5 தான் கேட்டாரு. எப்பா, வேத வசனம் உன்னை என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை செய். வேத வசனம் உன்னை எங்கே இருக்க சொல்லுகிறதோ அங்கே இரு. வேத வசனம் உன்னோட என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று இடம் கொடுக்குறையோ அதெல்லாம் செய்யும். அதுக்காக வெயிட் பண்ணு.
கடைசியில் வேத வசனத்துக்காகவே மரித்து போ, வேற எதுக்குமே மரிக்காத. நீங்கள் வேற யாருக்காவது அல்ல எதுக்காவது மரித்தீங்க அப்படின்னா அதில் ஜீவனும் எல்லாமே நஷ்டமாக தான் ஏறும். ஆனால் வேத வசனத்துக்காய் ஒருவன் மரிக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் ஒருவன் மரிக்கும் பொழுது, வேத வசனத்தை நீ வளைஞ்சு கொடுக்காம நீ ஸ்டெட்டியா நின்று அது நிமித்தமாய் மரணமே வந்தாலும் உனக்காய் என் ரட்சகர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் சமயத்துக்கு ஏற்றதை போல, சூழ்நிலைக்கு ஏற்றதை போல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தரை பழி போட்டுருவோம். யார் தெரியுமா பழி சுமத்துவாங்க? இந்த பெந்தகோஸ்தக்காரங்கள யாரை சொல்லுவாங்க சொல்லுங்க? ஆவியானவர் நடத்துறாருங்க. நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் ஒருத்தர் மேலே பழி போட்டலாம். இது ஆவியானவர் நடத்துறார், நானா நடத்துறேன், எனக்குள்ளே இருக்கிறவர் நடத்துறார். அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும்பொழுது என் வாயில் அழகாய் வரும். எந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறான்னு தெரில. இட்லி குக்கரில் இருக்கிற ஆவியானவர் அது இட்லியை வேக வைப்பார். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அப்படி எப்படியும் நடத்த மாட்டார். ஆவியானவர் எப்படி திறமா நடத்துவார்? பரிசுத்த வேதத்துக்கு விரோதமாய் ஒன்றையும் செய்ய விடாமல் தடுத்து அவர் இருதயத்துக்கு ஏதுவான காரியங்களை நடத்துவாரை தவிர வேற எதையும் நடத்த விடவே மாட்டார். வேற எதையுமே. அப்போ இன்றைக்கு ஒன்று தீர்மானிச்சு கொள்ளுங்களேன். நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது யாருக்கு உகந்ததா இருக்கணும்னா ஆவியானவர் மேல பழி போடுங்க, நல்லதுதான். ஆனா அவர் சொல்றதை கேட்டுட்டு பழி போடுங்க. அவர் சொல்றதை கேட்டுட்டு பழிய போடுங்க. நம்ம அவர் சொல்றதையே கேட்காம பழிய மாத்திரம் அவர் மேலே போட்டா அவர் கடைசியில் வந்து போட்ட பழியில அங்கே வந்து சேராமல் போயிடுவார். எங்கே வந்து சேரணும்? கடைசியில் 2 பேர் சாட்சி கொடுக்க வருவார்கள். நம்ம மரித்து அங்கே போகும்பொழுது நியாயத்தீர்ப்பு நாளில் ஒன்று நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி அங்கே இருக்கும், அது உன்னுடைய கிரியைகள் எல்லாம் சொல்லுகிறதா இருக்கிறது. 2வது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அங்கே வந்து என்ன பண்ணுமா? சாட்சி கொடுக்கணும். அங்கே நீங்க போட்ட பழியில இங்கேயே உட்காந்துட்டார்னா, அங்கே வந்து சாட்சி கொடுக்கலன்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? தெரியல, விட்டுருங்களேன். போகிறவங்க பார்த்துக்கிட்டோம். இன்னும் எனக்கு எதுக்கு அந்த கவலை? உங்கள் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? அதெல்லாம் போகிறவங்க கிட்ட கேளுங்க. என்கிட்ட எங்கே கேட்குறீங்க? சரி விடுங்க, உங்ககிட்ட கேட்கல, போகிறவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். நம்ம என்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து தீர்மானித்து விட்டேன் என்றால் என்று தீர்மானிக்கிறோமோ கடைசி மூச்சு வரைக்கும் அப்படிதான் வாழும். அதில் எந்த காம்ப்ரமைஸோ பண்ணக்கூடாது. இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம தொடர்ந்து போகலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். 1 Kings 19, 20, 21. அப்படியே அவன் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்போட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் 7 மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ரைட், இங்க பாருங்களேன். கேஸ்ல பின்பற்றும் பொழுது நகோமிக்கும் ரூத்துக்கும் கையில் எதுவுமே கிடையாது. வாழ்க்கை ஒரு திக்கு தெரியாத நிலையில பின்பற்றி வந்தார். ரூத்துக்கு நகோமி எங்க போறான்னு தெரியாது, கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ரூத்தோடைய வாழ்க்கை எப்படி மாறனே தெரியாம ஒரு அன்டிஃபைன்டு பாத். இது வாழ்க்கை என்ன நடக்கும் இதுக்கு அடுத்தது தெரியாத நேரத்தில் அழகா பின்பற்றி வந்தால். இங்க 2வது காரியம் நடக்கிறது என்னவென்றால், எலிசா ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தவன். எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஊரில் ஒரு ஜதம் மாடு வச்சு ஏறு ஓட்டினாலே அவன் நல்ல பணக்காரன். தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் கிராமத்துங்களில் போனீங்கன்னா, இப்போ கிராமம் எங்கே இருக்குன்னு கேட்கணும். சரி, ஒருவேளை போய் விவசாயம் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா, ஒரு ஜத மாடு, ஒரு ஜதனா 2 மாடு வைத்து ஏறு பூட்டுறவங்க ஒரு அளவுக்கு வசதியாக இருப்பாங்க. ஏன்னா மாடு விலை காஸ்ட்லி, அதுவும் காளை மாடு வாங்கி ஏறு ஓட்டுறது ரொம்ப காஸ்ட்லி. அதனால் ரொம்ப ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, போதுமான. ஆனால் இவன் வீட்டில் எத்தனை ஏறு மாடு இருந்ததான்?
12 ஜெத ஏறு மாடுகள் இருந்தது. அப்போ இவங்க அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு பார்த்துங்களேன். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ரூத்தை போல ஒன்றுமே இல்லைங்க, எப்படிங்க பின்பற்றுறதுனா கவலைப்படாத, உன்னை அழைத்தவர் அழகா உன் பேரை பெருமை பண்ணுறது வரைக்கும் விடவே மாட்டார். இங்கே எலிசாவுடைய காரியத்தை பார்க்கும்பொழுது இவன் பணக்கார வீட்டில் பிறந்தவன். இது வரைக்கும் எலியா அதுக்கு முந்தின வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்து கொண்டே இருப்பீங்கன்னா, ஆண்டவர் அவனை ஒரு இடமா போடா போடா போடான்னு துரத்துக்கிட்டே வராரு. அப்புறம் சொல்லுகிறாரு, அங்க போ, சார்பாத்தோடைய மகன் இருக்கிறான் எலிசா, அவனை அபிஷேகம் பண்ணி கூட்டுனு வா, உனக்கு அப்புறம் அவன் தான்டா தீர்க்கதரிசின்ட்டார். இப்போ எலிசா எதுவுமே பேசல, அழைக்கும் பொழுது எதுவுமே பேசணும். முதல்ல அவன் செஞ்ச விஷயம் தெரியுமாங்க, எங்க எலிசா இருக்கான்னு தேடினா 12வது ஜோடியில 12வது செத மாட்டுக்கு பின்னாடி அவன் ஏறு ஓட்டி கொண்டிருப்பதை கண்டு அவன் மேல தான் வைத்திருந்த சால்வையை போட்டான். முடிஞ்சிருச்சு. இப்ப சால்வையை போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு நல்ல வேலை செய்யறீங்க, வேலை செஞ்சிருக்கும் போது ஷாலை தூக்கி போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டாகும். வேலை செஞ்சுன்னு சும்மா துண்டை போட்டு மூஞ்ச மாறிச்சிங்கன்னு வேலை செய்ய விடாம தட்டுனுக்குது பாருன்னு செம்ம கோவம் வருமா இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் வீட்டில் ஒன்று செஞ்சு பாருங்களேன். நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற வீட்டம்மா வேலை செய்யும் பொழுது உங்கள் பெட்ஷீட் எடுத்து அவங்க மூஞ்சி மேலே போட்டு பாருங்க, பெட்ஷீட் வருதோ இல்லையோ கூட பாத்திரமும் சேர்ந்து வருகிறதா இருக்கும். கல் வரும், கல் வீட்டுக்குள்ளே இருக்காது விடுங்க, பெட்ஷீட்டு சவுண்டு கேட்காது கீழே விழும்போது, அது ரிட்டர்ன் வரும்போது சவுண்டோடு வரும் பெட்ஷீட்டு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ எலிசாவை பிக்கப் பண்ணும்போது அவன் ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள வரும்பொழுது அவன் சால்வையை தூக்கி போட்ட உடனே இவன் கோவப்படவே இல்லைங்க. ஒருவேளை எலிசாக்கு எலியா யாருன்னு ஏற்கனவே தெரியுமோ, அல்லது எலியாவுடைய பேர் அவன் கேள்விப்பட்டிருந்தாலும் ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், சால்வையை போட்ட உடனே அவன் சொன்ன விஷயம், எனக்கு ஒரே ஒரு தருணம் கொடுங்க, எங்க அப்பா அம்மாவை மாத்திரம் முத்தம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. இப்போ எலியா ரொம்ப நல்ல மனுஷன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டான், பேச மாட்டான். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லாதையும் செய்வான். ஆண்டவர் அவன் வார்த்தையை அங்கீகரிச்சிட்டார் எல்லா இடத்துலையுமே. எலியா பேசுகிறாரா ஆண்டவர் பேசுகிறாரா நம்ம சில நேரத்தில் தெரியாது. நீங்கள் வேணால் எலியாவுடைய 1 ராஜாக்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏறத்தாழ 22 அதிகாரம் எலியாவுக்கு கொடுத்துக்கிறார். எலிசாக்கு எத்தனை அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? 25 அதிகாரம் கொடுத்துக்கிறாங்க, 3 அதிகாரம் எக்ஸ்ட்ரா. ஏன்னு தெரியாது. ஒருவேளை இவன் அழகாக பின்பற்றி வந்தான் என்பதனால இவனுக்கு 3 அதிகாரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா தெரியாது. ஆனால் 1 ராஜாக்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா எலியா சொன்னதை ஆண்டவர் செய்தார். சில நேரத்தில் நான் அவனுடைய பகுதியை வாசிக்கும் போது யோசிப்பேன், இவன் பேசுறானா ஆண்டவர் பேசுறாரான்னு யோசிப்பேன். ஏன்னா இவன் பேசுறது அப்படியே நடக்கும், ஆண்டவர் பேசினாலும் அதுவே நடக்கும். இப்ப 2 பேருமே ஒன்றாய் இருந்தார்கள். ஆனா இவன் சால்வையை போட்ட உடனே எலிசா அழகாய் அவன் பின்னே வருவதற்கு ஆயத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, ஒன்று நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீயும் நானும் பாவத்திற்காக மரித்து பாதாளத்துல பிசாசுடைய பிடியில சாபத்துல நான் இருக்க வேண்டிய ஆளுங்களை உன்னை என்னையும் ஆண்டவர் அழகாய் அழைத்திருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் அழைத்தார்? இப்போ நீங்க நானும் ரட்சிக்கப்பட்டு இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனா எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? Why did you get saved? இப்போ இங்க இருக்கிற எல்லா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அப்படிதானே? உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், என் வீட்டில் எல்லாம் பரலவங்க வருவாங்க, எங்கள் தாத்தாக்கு தாத்தா விட்டுருங்களேன், பேர் கூட தெரியாது. தெரியுமா? பாதி பேருக்கு தெரியாது. எனக்கு எங்கள் தாத்தாக்கு பேர், தாத்தாக்கு அப்பா பேரே தெரியாது, அப்புறம் எங்கள் தாத்தாக்கு தாத்தா பேர் தெரியுது. இப்போ தாத்தாலேருந்து கடைசியாக பிறந்த பேரன் பேத்தியோ வச்சிங்களேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க, நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வருவதற்கு ஏதுவானவர்களாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் அழைப்பை உணர்கிறோம் அப்படின்னு எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா வீட்டில் இருக்கிறாங்களா? கிடையாது. பாதி பேர் ரட்சிக்கப்படல, பாதி பேர் ஆண்டவர் யாருன்னே தெரியாது, பாதி பேர் வேத வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவரை பின்பற்றல. ஆனால் நீயும் நானும் மட்டும் ஏன் இன்னைக்கு உட்காந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஆராதித்து கொண்டிருக்கோம்? காரணம் என்ன தெரியுமாங்க? நம்மை அழைத்தவர் எதையோ ஒன்று செய்வதற்காக தான் அழைத்து இருக்கிறார். சும்மா உக்காந்து இருந்த இடத்துல இதில் வேற அம்மா ஏசி போடலாம், நான் தான் வானானேன். தெரியுமா உங்களுக்கு?
அந்த நல்ல காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். சும்மாவே ஃபேன் காற்றுல கொரட்டை வருது, ஏசியை போட்டா பாருங்க, அண்ணன் தான் எனக்கு சாட்சி, தூக்கம் அதிகமாக வருமா. ரைட், அதை விட்டலாம், அம்மா கிட்ட, அம்மா போடலாம் இருக்கட்டும். இப்போ ஒன்று நல்லா வச்சுங்களேன், நமக்கு ரட்சிப்பு எதற்காய் வந்தது? why did we get saved? what is our calling? நம்ம அழைப்பு என்ன? சும்மா உட்காந்து வேத வசனம் வாசிச்சு பரலோகம் போய் ஆசீர்வாதத்தோட வாழ்த்தலாம் அழைப்பு இல்லைங்க. எப்படியாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு வருவதுக்கு தான் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணராமலே நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆட்டு மந்த, செம்பரி ஆட்டு மந்த மாதிரியே வாழ்ந்துருக்கிறோம். இந்த செம்பரி ஆடு மந்தையை பார்த்துருக்கீங்களா? ஒரே ஃபஸ்ட்டு போகிற ஆட்டுக்கு முன்னாடி ஒரு குச்சியை காட்டிட்டு எடுத்துருங்களேன், அது எகிரிட்டோம். பின்னாடி வர்றது 1010வது ஆடு வரைக்கும் எகிரும், அங்கே குச்சியே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல போகிற செம்பரி ஆட்டுக்கு முன்னாடி ஒரு குச்சியை வைங்க, அது எகிரிட்டோம். நீங்கள் குச்சியை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுங்க, அரை மணி நேரம் கழிச்சு வந்தால் விட கடைசி வர ஆடு எகிரி குச்சின்னு இருக்கும். எதுக்கு எகிருன்னு அதுக்கே தெரியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான். எதுக்கு ரட்சிக்கப்பட்டும், எதுக்காய் அழைக்கப்பட்டும், எதுக்காய் ஆண்டவர் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், எதுக்காய் விடுதலையாய் சுகம் கொடுத்திருக்கிறார், எதுக்காய் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை அறியல. ஆனா எலிசா அப்படி அல்ல, உடனடியாய் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொண்டவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்ட காரியத்தில் உறுதியாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எலிசா அழைத்து வந்த பிறகு எலியாவுடன் காலங்கள் முடிந்து விட்டது. நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவனுடைய சால்வை விழுந்துருச்சு. அப்படிதான் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட வந்தது. எலியாவே சொன்னான், நான் எடுத்துக்கொள்ளுகிறதை நீ பார்ப்பாய் என்றால் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும். அதன்படியே அவன் சால்வை விழுந்தது. இப்ப சால்வை விழுந்துட்டு எலியா போன அடுத்த நொடியே எலிசா அற்புதம் செய்தான். யோர்தானை 2ஆய் பிளந்தான். தெரியுமா உங்களுக்கு? அவன் அந்த நேரத்தில் யோசிக்கல, எலியா போயிட்டான், என் மாஸ்டர் போயிட்டார், என்னை வழி நடத்தினவர் போயிட்டார், இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த துண்டை வச்சுன்னு போத்திக்கு நான் இங்கேயே தூங்கலை, உடனடியாக எடுத்தான், ஆண்டவருடைய நாமத்தினால யோர்தான் மலை அடித்தான், யோர்தான் வழி விட்டது. இன்றைக்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவியான நம்ம மீது வந்து அழகாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்போம் என்றால், அவருக்காய் வாழ ஆரம்பிப்போம் என்றால், அவரை உண்மையாய் பின்பற்றுவோம் என்றால், எப்படிப்பட்ட காரியத்தையும் 2ஆ பொளந்துட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஹைவேஸ்காரங்க ரோடு போடும்போது திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம ஊர்லலாம் மலையை பொளந்துருவாங்க. மற்ற இடத்துலலாம் மலைக்குள்ளே ஓட்டையை போட்டுருவானுங்க. நம்ம ஊரில் மட்டும் அது ஒரு விசேஷம், மலையை 2ஆ பொளந்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய மண்ணு கிடைக்கும், அது விற்றா நிறைய பணம் வரும். சரி, அது அவங்க நமக்கு எதுக்கு அரசியல் பேசக்கூடாது. இப்போ கவனிச்சு கொள்ளுங்களேன், மலையை 2ஆ பொளந்து வழி உண்டு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெற்கு தமிழகத்திலாம் கீழ் தமிழகத்தெலாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல மலை மட்டும் இருக்கும், ரோடு அனாதியாக தனியாக போகும். நைட்டில் வரும்போது அந்த ரோடை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும், இந்த ரோட்டில் எவனான்னு இன்னும் கல்லடிச்சா கூட என்ன பண்ணுறதுன்னு. ஆண்டவருடைய அபிஷேகமும் அழைப்பையும் நீ உணர்ந்து கொண்டால் உனக்கான வழி 2ஆ பொளந்து போய்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அதை தெரியவே இல்லை, அதை புரிந்து கொள்வதே இல்லை. நம்ம என்ன நம்ம நினச்சிருக்கோம், ஏதோ வந்துட்டோம், சத்தியத்தை கேட்குறோம், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், நிச்சயமாய் விடுதலையாக்கும். ஆனால் அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்க. வழியை ஆண்டவர் உங்களுக்காய் அழகா ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. இங்கே பாருங்களேன், இயேசு சொல்லுகிறார், பூமியில் வாழ்ந்தபொழுது இயேசு சொன்ன காரியம். இங்கே 2 பேரை கொடுத்து பார்த்தோம், நேரம் இல்லை, அதனால் நான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். முதல்ல ரூத் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் நகோமியை பின்பற்றி வந்தால் அவள் தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்மளுடைய ரட்சகர்
அவருடைய வம்சத்திலே பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க ரெண்டாவது, எல்லா காரியத்திலும் சந்தோஷமா இருந்தான், அபரிவிதமா இருந்தான், அப்பனுடைய வீட்டில் அழகா வேலை செஞ்சிருந்தான், ஏறு ஓட்டிட்டு இருந்தான், அதுவும் 12வது ஏறு. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பான்னு பாத்துங்க. ஆனா அழைப்பை உணர்ந்து வந்த பிறகு எலிசா பண்ண விஷயங்கள்லாம் பெரிய விஷயம். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், எடுத்து நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிக்க கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மரித்த இடத்துல இன்னொருத்தனை போட்ட பிறகு அவனுடைய எலும்புகள் உயிரோடு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆண்டவர் அவனை மாற்றினார். ஆனா இயேசு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர கடவனாயிருந்தா அவன் முதல்ல என்ன பண்ணுமா, தன்னை வெறுப்பது அவசியமானதாய் இருக்கிறது. தன்னைத்தான் வெறுக்கணும். அவன் என்றைக்கு நம்மை நாமே வெறுக்கிறோமோ அன்றைக்கு தான் வேத வசனம் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இந்த ரூத்தோ அல்லது எலிசாவோ எந்த இடத்துலயும் அவங்கள முன்னாடி நிறுத்தவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? எலியா இருக்கிற வரைக்கும் எலிசா யாருன்னே யாருக்குமே தெரியாது. எலியாவுக்கு மாத்திரம் தான் தெரியும், அழைத்தவர் அவனை அபிஷேகம் பண்ணிப்பட்டிருக்கிறார், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு அப்புறம் அவன் தான் பலமான தீர்க்கதரிசியா இந்த பூமியில இருக்க போகிறான் என்று எலியாவுக்கு தெரியும். நகோமிக்கு தெரியும், இவன் என் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து வருகிறா, நிச்சயமா ஆண்டவர் இவளை பெரிய ஜாதியாய் மாற்றுவார் என்று தெரியும். இயேசு சொல்லுகிற காரியம், நீ என்றைக்கு ரூத்தை போல அல்லது எலிசாவை போல தன்னை வெறுத்து, எலியாவுடைய வீட்டில் என்ன தெரியுமா வேலை எலிசாவுக்கு? அவன் துணியை தோச்சு போடுறது தான் வேலை, அவன் சாப்பிட்ட தட்டை கழி வைக்கிறது தான் வேலை, அவன் வீட்டை சுத்தம் பண்றது தான் வேலை. இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், ஆண்டவர் அழைத்த உடனே நம்மை பெருமையாய் ஆசீர்வதிப்பார். கிடையவே கிடையாது. அடிமட்டத்திலிருந்து நீ எல்லாம் செய்கிற காரியத்திலே உண்மையுள்ளவனா இருந்தால்தான் உன்னை ஆண்டவர் அநேகருக்கு சாதியாய் மாற்றுவார். தெரியுமா உங்களுக்கு? இந்த 2 பேரும் அவங்கள வெறுத்துட்டாங்க. ரூத் நினைத்திருந்தால் திரும்பவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பைபிள்ல ரீமேரேஜ் இருந்திருக்குது. புருஷன் இறந்துட்டா ரீமேரேஜ் இங்க இருந்தா எடுத்தாங்க. இவ திரும்ப போய் கல்யாணம் பண்ணி அழகா வாழ்ந்திருக்கலாம். கிடையாது. தன்னை வெறுத்து என் மாமியாருடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர் என்பதை உணர்ந்தாள். எலிசாவும் அப்படிதான். எலியாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இவன் பின்னாடி போன காக்கா தாண்டா சோறு போடும் நினைச்சிருக்கலாம். காக்கா சோறு தின்றதுக்காக நம்ம இவன் பின்னாடி போனோம் என்று உதாசீனப்படுத்தி இருக்கலாம். பல நேரத்தில் ஆண்டவர் இவனுடைய கண்களை திறக்க முடியாமல் இருந்தது. எலியா இவனுடைய கண்ணை திறந்து பல அதிசயங்களை செய்தான். அப்பெல்லாம் எலிசா இவனை விட்டு போகலாம் என்று தீர்மானித்திருக்கலாம். ஆனால் தன்னை வெறுத்தபடினால்தான் ஆண்டவர் அவள் இருவரோடையோ இருந்து பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு அருமையான தேவச்சனமே, இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ காட், ஃபாலோ ரைட்லி. நீ ஆண்டவரை வேத வசனத்தை பின்பற்றுவாய் என்றால் சரியா பின்பற்று. உன்னை நீ வெறுத்துரு, ஆண்டவர் உன்னை அழகாய் மாற்றுவார். இன்றைக்கு நம்மை வெறுப்பதில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிடலன்னா அதை விட ரொம்ப கஷ்டம். சண்டை வரும் வீடுகளில். சிலருக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கறி சாப்பிட்டா இறங்கும், மற்ற நேரத்தில் சாப்பிட்டா தொண்டையில் சிக்கிக்குமோ நம்ம எனக்கு தெரியல. எனக்கு அப்படி கிடையாது. நான் அழகான காய்கறி தின்றதை மாத்திரம் தின்றவன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ ஃபாலோ காட், நீ வேத வசனத்தை பின்பற்றுவாய் என்றால் இயேசு சொல்கிறார் தன்னைத்தான் வெறுத்துரு. அப்ப நீ சாப்பாட்டுக்காக எதிர்பார்க்காத, உடைக்காக எதிர்பார்க்காத, பணத்துக்காக எதிர்பார்க்காத, ஆண்டவர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்காத. ஆனா வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர், அதுல நீங்க 26ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசித்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லாத மாதிரி. அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா எல்லா காரியத்திலும் ஜீவனை கொடுத்து மேல உயர்ந்த மேன்மையாய் வைக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ நானும் அப்படி பின்பற்றுகிறோமா? அப்படி பின்பற்றல அப்படின்னு வச்சுங்களேன், இல்லைங்க அப்பப்போ கொஞ்சம் பின்னாடி வரேன், வேதவசனம் கீழே செவி சாய்க்கிறேன், அதன்படி நடக்கிறேன், சில நேரத்தில் தவறி போய் விடுகிறேன், சில நேரத்தில் வேத வசனத்தைப்படி நடக்க முடியல அப்படின்னா, யூ ஆர் டிலேயிங் ஆல் யுவர் பெனிஃபிட்ஸ். உங்களுடைய சலுகைகளை நீங்களே காலதாமதம் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதில் இன்னொரு காரியம் சொல்கிறார், தன் சிலுவை தான் எடுத்துன்னு வரணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சிலுவைலாம் தூக்கின்னு வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் சிலுவைனா என்ன தெரியுமா?
அவங்களுக்கா அந்த ஊழியர் சொல்றாருங்க இதை செய்யலான்னு. சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, என் கூட இருக்க ஊழியர் ட்ராக்ஸ் போட சொன்னாரு, ட்ரம் அடிக்க சொன்னாரு, மியூசிக் வாசிக்க கூப்பிட்டாரு, போய்கிட்டே இரு, நீ மற்றவனுடைய சிலுவை தூக்குற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. உனக்கு அழைத்தவர் உன்னை நிச்சயமாகவே திட்டத்தை வைத்து தான் அழைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த திட்டத்தை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டீன்னா, அழகா நடக்க ஆரம்பிச்சுன்னா, வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சுன்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. 2 காரியங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக, தன்னைத்தான் வெறுக்கிறவன் எல்லா காரியத்திலும் ஆண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக வாசிக்கிறோம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருவது மிக அவசியமானதாக இருக்கிறது. நம்ம பொதுவாக மற்றவங்களுடைய சிலுவையை சுமக்கிறோம், மற்றவர்களுடைய தரிசனத்தை சுமக்கிறோம், மற்றவர்களுடைய காரியத்துக்காய் செய்கிறோம். மற்றவர்களை ப்ளீஸ் பண்ண வேண்டும் என்பது வாழ்கிறதே வாழ்க்கை கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனித்தனியே அவங்களுக்குன்னு ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். உன்னை அழைத்தவர் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அதிலே மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப பாருங்களேன், ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்வதனால எந்த லாபம் இல்லை. ஆனா ஆண்டவருக்காய் ஒருவன் ஜீவனை விடுவதற்காய் ஆயத்தமாய் விட்டாலே அவன் எல்லாவித நன்மையும் கண்டடைவுகிறவனாய் இருக்கிறான். அப்படி என்றால் இந்த காலையில ஒரு காரியத்தை நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஆண்டவருக்காய் ஒரு காரியங்களை நீயும் நானும் செய்வோம் என்றால் அதுல சரியான செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு 11 ஆசீர்வாதங்களை ஒழுங்கா கீழ்ப்படுகிறவர்களுக்கு அல்லது ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து வேத வசனத்தின்படி வாழுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம குறுக்கால வந்து ஷார்ட்கட்ல எதனா ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் வேத வசனம் ஒரு காலமும் மாறாது, ஒரு விதத்திலையும் நமக்காக மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அப்படி மாற்ற நினைத்தாலும் நமக்கு அது வீணாதான் போயிடும், மாறவே மாறாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படி என்றால் முதல் காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க ஆண்டவருக்காய் வேத வசனத்தின்படி எல்லாவற்றையும் கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க என்றா, ரூத்தை போல அல்லது எலிசாவை போல எல்லா காரியத்திலும் நடப்பீங்க என்றா, முதல்ல ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ இருந்து கொண்டிருக்கும். நீங்க எங்க போறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல பேசுகிறீங்களோ, என்ன காரியம் செய்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல என் நாமத்தினால எங்க 2, 3 பேர் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். உங்க வீட்டில் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க என்றா, ஆத்துமா சரீரம் ஆவியோட நீங்க ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் என்றா, உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆண்டவருடைய பிரசன்னமாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரசன்னம் வேணும். நம்ம மட்டும் பாடுகிறோம், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் எங்களை மூடிக்கொள்ளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க என்று கேட்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல வேத வசனத்தை கீழ்ப்படிய வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், பிரசன்னத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் முன்னாடியே நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணுகிறார். மனிதன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திக் கொள்வது லாபம் என்ன என்று நாம் பார்க்கிறோம். ஜீவன் வேண்டும் என்றால், நித்திய ஜீவன், நம்ம மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஜீவன், இயேசுவோட நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்ற ஜீவன் வேண்டும் என்றால், இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம், நீங்க மரித்தாலும் பிழைத்திருப்பீர்கள். அப்படின்னா மரணம் இந்த சரீரத்துக்கு உண்டு, இந்த சரீரத்தில் மரணம் உண்டு. ஏனென்றால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, நம் மண்ணுக்கு இந்த சரீரம் போய்விடும். ஆனால் நம்ம ஆத்துமாவில் மரணத்தை பார்க்கவே மாட்டோம். இன்றைக்கு நீ நானும் பிரயாசப்படுவது, வாழ்வது, நம்ம ஆத்துமா இளைப்பாற ஸ்தலத்தில் செல்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வாழ்வதற்கு தான். அப்படி என்றால் இரண்டாவது பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறது என்னவென்றால் நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு பெரிய காரியம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே இருப்பார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தாதான் பரிசுத்த ஆவியில நிறையிறோம்.
அல்லது ஒரு உபவாச ஜெபத்துக்கு வந்தாதான் பரிசுத்தாவில நிறையிறோம், அல்லது எங்கன்னா ஜெபம் பண்ணாதான் பரிசுத்தாவில நிறையிறோம். மற்றபடி பரிசுத்தாவில நிறையிறோமே தவிர பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதுபடி வாழறோமா அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கு ஒருவேளை நான் இப்படி ஜெபம் பண்ணும்போது ஆவில் நிறையிறாங்க, வேதத்தை வாசிக்கும் போது ஆவில் நிறையிறாங்க, ஆனால் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ரூத்து எப்போ நகோமியோடைய வார்த்தையை கேட்டு நடக்க ஆரம்பித்தாலோ, எப்பொழுது எலிசா எலியாவுடைய வார்த்தை கேட்டு நடக்க ஆரம்பித்தானோ, அதுக்கப்புறம் ஆவியானவர் எலிசாவை அழகாய் நடத்தினார், ரூத்துடைய சந்ததியை அழகாய் நடத்தினார். இந்த பூமியில அவருடைய சந்ததியிலிருந்து பெரிய ராஜாக்களை கொண்டு வந்தார், பெரிய தலைவர்களை கொண்டு வந்தார். எலிசாவை போல பெரிய தீர்க்கதரிசி எலியாவுக்கு அப்புறம் உடனடியா வந்தது அவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நீ எப்பவுமே உன் கூட ஒரு ஆள் இருக்கணும்னா வேத வசனத்தின்படி நட. பரிசுத்தாவியானவர் உன்னை விட்டு விலகாத இருப்பார். நம்ம பாட்டு மட்டும் பாடுறோம், விலகாத இருப்பார், விலகாத மேகமா இருப்பார். எப்ப திறமா இருப்பாரு? அவர் வேத வசனத்தைப்படி நடக்கும் பொழுது மாத்திரம்தான் இருப்பார், எல்லா சூழ்நிலையிலும் இருக்க மாட்டார். அப்பொழுது மூன்றாவது பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்தாவியானவர் எப்பொழுதுமே இருப்பார். நான்காவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? எல்லா சூழ்நிலையிலும் நம்மை மன்னிப்பை தருகிறவரா. He gives forgiveness. எலியா பல நேரத்தில் நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா 1 ராஜாக்கள்ல அவன் சாகணும்னு ஆசைப்படுறான். He want to die. ஆனா ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார். காரணம் தெரியுமா? அவரு கூட இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறதோ அங்கதான் பாவ மன்னிப்பு இருக்கிறதா இருக்கிறது. அடுத்தபடியா 5வது காரியம் தெரியுமாங்க? சமாதானம் அவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் சமாதானத்தை தேடி ஓடுகிறோம். உலகம் சமாதானத்தை தேடி ஓடுகிறது. இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், இங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, வேத வசனத்தின்படி நீ வாழும் பொழுது சமாதானம் உன் வாழ்க்கையில இடைவிடாமல் இருக்கு. நித்திய சமாதானம் உனக்காய் எனக்காய் சிலுவையில விட்டு சென்ற சமாதானம் உன் வாழ்க்கையில ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். 6வது காரியம் என்ன தெரியுமாங்க? சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். வேற எதுவுமே கிடையாது. எலிசா, ரூத்து, நீங்க நிறைய முக்கியமான காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்ல டைம் இல்லை, ஆனா எலிசா ரூத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவங்களை விடுதலை ஆக்கினது என்ன தெரியுமாங்க? அவங்க ஆண்டோடைய இருந்த பிரசனம், ஆண்டோடைய பிரசனம் அவங்க வாழ்க்கையில இருந்து பரிசுத்தாவியானவர் அவர்களோடு இருந்தா, அதனால சத்தியத்தை அறிந்திருந்தார்கள். சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4 வேத வசனம், 4 அதிகாரம், இல்லை சுவிசேஷங்கள்ல ஒரு சில காரியங்கள், முழுசா எதுவுமே தெரியாது. 4 சுவிசேஷங்கள் முழுதா தெரிந்தால் போதுங்க, நிச்சயமா சொல்றேன், நீங்க பரலோகம் போயிடலாம். ஆனா சுவிசேஷத்தை கூட முழுசா தெரியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறியும் பொழுதுதான் சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவதற்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்தியம் என்ன தெரியுமா பண்ணும்? சத்தியம் என்றால் வேத வசனம் என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் தரும். எல்லா ஜெபத்துக்கும் பதில் தரும். தானியேல் 3 வேளை ஜெபித்தான். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகு அவங்க அக்கினி ஜுவாலையில் போடும்பொழுது ஜெபித்தாங்களா நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒருவேளை இருதயத்தில் நினைத்திருப்பாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ தெரியல. ஆனால் அவங்க ஒன்று பண்ணாங்க, இருதயத்தில் என் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று தீர்மானித்தார்கள். தானியேல் ஜெபித்த உடனே பதில் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வர வேண்டும் என்றால் அதுக்கு வேத வசனத்தின்படி நடப்பது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. 8வது காரியம்தான், இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு அன்பும் சந்தோஷமும் தருவா. லவ் அண்ட் ஜாய் வில் பி தேர். அன்பும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் இருக்கும். நம்ம எடுத்த உடனே நம்ம நினச்சிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டா சமாதானம் வந்துடும், ரட்சிக்கப்பட்டா சந்தோஷமாக இருப்போம், ரட்சிக்கப்பட்டா அன்பு வந்துடும். அதெல்லாம் கிடையாது. படிப்படியாக முதல்ல பிரசன்னம் வரணும். 2வது அவர் நமக்காய் நித்திய ஜீவனில் எழுதப்படணும், அதாவது ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படணும். 3வது பரிசுத்தாவியானவர் வரணும். 4வது நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா காரியத்திற்கும் மன்னிப்பு வரணும். 5வது சமாதானம், சிலுவையில் விட்டு சென்ற சமாதானம் நமக்காய் வரணும். 6வது சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கணும். 7வது நம்முடைய
ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டே இருக்கணும். எட்டாவது தான் அந்த பதில் வரும்பொழுது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, ஒரு அன்பு வரும் பாருங்க. ஆண்டவர் நேசிக்கிற அன்பு, அந்த அன்பை ஆண்டவர் அழகாய் தருகிறவராய் இருக்கிறார். ஒன்பதாவது காரியம் என்ன தெரியுமாங்க? நீங்க செய்யறது எல்லா காரியத்திலையும் நல்ல கனியை ஆண்டவர் தருவா. இன்றைக்கு உலகத்து மக்கள் சொல்லுகிறாங்க, ஒரு மரத்தை எப்படி அறிய முடியும் என்று கேட்டா அதோடைய கனியினால தான் அறிய முடியும். இலைகளினால் அல்ல, பூக்களினால் அல்ல, கனிகளினால் அறிய முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அவங்க கனிகளை பார்க்கும் பொழுது இவங்க கிறிஸ்தவங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. காரணம் என்றால் they do not follow rightly, they do not follow with confidently. இன்றைக்கு கான்ஃபிடண்டா சரியா ஆண்டவரை பின்பற்றுவாய் என்றால் உன் வாழ்க்கையில கனி அழகானதாய் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய கனி வரும். முதல்ல நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி என்பது அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, ஆண்டவருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆவியின் கனி நமக்கு வரும். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா, எடுத்தோடனே 10வது ஐட்டம் வேணும். 10வது ஐட்டம் என்ன தெரியுமாங்க? ஆவியின் கனி. ஆண்டவரே எடுத்தோடனே எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு எடுத்தோடனே சுகம் அளிக்கிற வரத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் எழுந்து நின்னா பேய் ஒன்றும் ஓடாது, ஒரு பேய் கூட ஓடாது, உன் வீட்டில் இருக்கிற பேய் கூட ஓடாது. பார்த்துக்க. காரணம் என்ன தெரியுமாங்க? நீ நானும் வேத வசனத்தின்படி நடப்போமா, நடக்கிறோம் அப்படின்னா நீ கவலையே படாத. ஆவியின் கனிகள் உன் வாழ்க்கையில தானாய் வருகிறதா இருக்கிறது. கடைசியா 11வது ஆசீர்வாதம் ஆண்டவர் வைக்கிறார். என்ன தெரியுமாங்க? உன்னை என்னையும் ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க ஸ்தலத்துல பரலோகம் நம்மளுடைய வீடாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு அதுக்காக தாங்க நம்ம பிரயாசப்படுகிறோம், அதுக்காக தான் நம்ம வாழறோம். அப்படி என்றால் நீ வேத வசனத்தின்படி வாழும்பொழுது இந்த 11 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில தானாகவே தருவா. அப்படி என்றால் ஏற்கனவே நம்ம மாசம் ரூத் 5 விதமான உடன்படிக்கைகளை செய்தா. 5 விதமான உடன்படிக்கைகள் ரூத் செஞ்சா. அவ நீ போற இடத்துலாம் போவேன்னா, தங்குற இடத்துல தங்குவேன்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்றா. இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தாங்க ஜனம், கிறிஸ்தவனுக்கு அவிசுவாசி ஜனம் கிடையாது. அதே போல அவர் சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நம்மளுடைய தேவன் யெகோவாகிய தேவன் மாத்திரம் தான் நமக்கு தேவன். பணம் அல்ல, வேலை அல்ல, குடும்பம் அல்ல, இதெல்லாம் 2வது தான். நம்ம ஆராதிக்க வரும்போது யெகோவாகிய தேவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. மரணம் வரும் வரைக்கும் ரூத் இருப்பேன்னு சொன்னா. இன்னைக்கு நீ நானும் அப்படி இருப்போமா? அப்படி இருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 11 விதமான ஆசீர்வாதங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, God doesn't see your background, God doesn't see from where you are coming, God doesn't see your situations around you, God just see your heart. ஆண்டவர் நீ எந்த சூழ்நிலையிலிருந்து வர, எப்படிப்பட்ட தருணத்திலிருந்து வர, எவ்வளவு தகுதி உள்ளவனாய் இருக்கிற, இப்படியெல்லாம் ஆண்டவர் பார்ப்பதே இல்லை. ரூத்துக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, நகோமி எங்க போறான்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க போறான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவளுடைய சந்ததியில இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்க போகிறார் என்பதை அறியாமலே கீழ்ப்படிஞ்சு போனா. ஆனா உனக்கு எனக்கு அப்படி இல்லைங்க. வேத வசனம் கையில் இருக்கு, சத்தியம் நமக்காய் அழகாய் கேட்கப்படுகிறதாய் இருக்கிறது. காது உள்ளவன் கேட்கப்படும் பொழுது நம்ம அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்முடைய சரசன் மீது வைக்கிறவர். You don't go in search of blessing, you don't go in search of prosperity. நீ ஆசீர்வாதத்துக்கோ அல்லது சமாதானத்துக்கோ சந்தோஷத்தை தேடி போகாத. நீ உன்னை நீயே வெறுத்து உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தா 11 ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். தெரியுமா உங்களுக்கு? நேரம் இல்லை, அதனால பரவாயில்ல, நீங்கள் அப்புறமா உங்களுக்கு நீங்கள் யூடியூப்ல பாருங்க, ஏற்றி விடுறேன். 11 ஆசீர்வாதங்களையோ வாக்குதத்தமாய் தருவேன் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு வேத வசனத்துக்கு முரண்பான காரியங்களை செய்து வேதத்துல இல்லாத காரியத்தை பிசாசு கொண்டு வருகிறத நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பதனால ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டுறோம். இன்றைக்கு ஒன்று தீர்மானிங்க, if you follow God, follow rightly. If you follow the word of God, follow very confidently. உறுதியா சரியா ஆண்டவரை பின்பற்றுவாய் என்றால்
எலியாவிட எலிசாவுக்கு தான் மேன்மை ஜாஸ்தியா இருந்தது. நகோமியை விட ரூத்துக்கு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. காரணம் என்னவென்றா, they followed exactly what God has given to them. ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருந்ததை அழகாய் பின்பற்றினார். இன்றைக்கு நீயும் நானும் அப்படி பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரூத்தை போல உடன்படிக்கை செய்கிறவர்களா, ரூத்தை போல பின்பற்றுகிறா, எலிசாவை போல எந்த காரியத்தில் முறுமுறுக்காம எப்படி எலியாவுக்கு ஊழியம் செய்தானோ அதே போல வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அழைப்பை உணர்ந்து உமக்காய் வேலை செய்கிறோம். இந்த காலையில் எங்களை மாற்றுங்க அப்பா. அப்படி மாற்றி நான் நடக்க எனக்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று விரும்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எங்களை நாங்கள் வெறுத்துமுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுக்குள்ளே இருந்து வேலை செய்யுங்க ஆண்டவரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென்.